ஹலோ வணக்கம். இப்போ வந்து நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது யூடியூப்ல போடுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுட்டு அதை வந்து பற்ற வச்சுக்கலாம். இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஒரு 4 ஸ்பூனும் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூனும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து காளான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு காளான் பாக்ஸு, ஒரு காளான் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, ஒரு சின்ன தக்காளி 2, ஒரு ½ லெமன், 2 பல்லாரி, ஒரு 4 பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடயே இந்த பிரிஞ்சி இலை, இந்த நட்சத்திர கிராம்பு எல்லாமே, கிராம்பு ஏலக்காய் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து சட்டி சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு அதையெல்லாம் சிம்மில் வச்சுட்டு ஆயிலில் போட்டு கிண்டி விட்டுட்ருக்கோம். இப்போ வந்து பச்சை மிளகாய் போடுறோம். அடுத்து பல்லாரி வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய், பல்லாரி வெங்காயம் ரெண்டும் சேர்த்து நல்லா கிண்டி. இப்போ வந்து பாசுமதி ரைஸ், இது வந்து 1 டம்ளர் எடுத்து இதை வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ வந்து பச்சை மிளகாவும் பல்லாரி வெங்காயமும் வாசனை பொருளோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இது நல்லா ப்ரௌன் கலரில் வரும்போது மற்ற பொருட்களெல்லாம் நம்ம ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பல்லாரி வந்து ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வந்துச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து தக்காளி, காளான் எல்லாம் போட்டு மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் காளான் வந்து வேகணும். தக்காளி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா காளான் வந்து நம்ம என்ன செய்யணும், கழுவி அந்த தோலெல்லாம் மேலே இருக்கிற தோலை மட்டும் லைட்டாக அந்த லேயரை எடுத்தோம்னா வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு காளான், பெரிய காளானாக இருந்தால் 4ஆக கட் பண்ணிக்கலாம். காளான் வந்து தண்ணி விடும். ஃப்ரை பண்ணும்போது, காளான் கிரேவி வைக்கும்போது என்னாகும், தண்ணி விடும். அதனால் காளான் நல்லா கழுவிட்டு நல்லா உணர வச்சுட்டு தான் அப்புறம் என்ன செய்யணும், நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், காளான் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, மட்டன் பிரியாணி மசாலா ஒரு 2 டீஸ்பூன், ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ½ டீஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணி என்ன செய்யறோம், மறுபடியும் இதை கிண்டி விடுறோம். மட்டன் மசாலா கடையில் கிடைக்கும், அதை வாங்கி ஒரு 2 ஸ்பூன், அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனால காரம் ஜாஸ்தியாக இருக்குங்களா, அதனால் காரம் இருக்கிற தேவைப்படுறவங்களுக்கு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரம் வேணாம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் காரப்பொடியை கம்மி பண்ணிக்கலாம். நான் ½ டீஸ்பூன் தான் போட்டேன். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் காளானும் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறோம், 2 புதினா கொத்தமல்லியை நம்ம என்ன செய்கிறோம், தூவி விடுறோம். தூவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ என்ன செய்கிறோம், பிரியாணி அரிசியை இதில் ஊற வச்ச பிரியாணி அரிசியை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோடையே நம்ம என்ன செய்யறோம், அந்த பிரியாணி அரிசியை கிண்டி விடுறோம். அந்த கலவை எல்லாமே, அந்த மசாலா எல்லாமே நம்ம பிரியாணி ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஏற்கனவே உப்புலாம் போட்டுட்டோம், அதனால் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாமே அதில் சேர்ந்துக்கணும். இந்த கலவை எல்லாம் நல்லா நீட்டாக ஒரு போல் அதில் சேரணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1 டம்ளர் அரிசி நம்ம ஆட் பண்ணோமா, அதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். தண்ணி ஊற்றி மறுபடியும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம், இதில் ஒரு 1/2 லெமன், லைக் 1/2 லெமனில் கொஞ்சம் பிழிஞ்சு, அவ்வளோ பிழிஞ்சு விட்டுட்டு, லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு கிண்டிட்டு கரெக்டாக அதுக்கு ஆப்டான மூடி ஒன்று எடுத்து அதை மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ளேமை நல்லா கூட்டி வச்சிடணும். கூட்டி வச்சுட்டு ஒரு சட்டியில் நல்லா தண்ணி கலந்து அந்த ஆவி வந்து வெளியில் வராத அளவுக்கு மேலே வச்சிடணும். இப்போ வந்து இந்த ஃப்ளேமை நம்ம கூட்டி வச்சிடணும். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், தண்ணி எடுத்து கீழே வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு எடுத்து பார்க்கணும். நல்லா நீட்டாக வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நான் பார்க்குறேன், அடுத்த வீடியோ சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரைஸ் எல்லாமே பாதி அளவு வெந்துருச்சு. 5 நிமிஷத்துக்கு வச்சதில், ஃப்ளேமை கூட்டி வச்சதில் வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஃப்ளேமை குறைச்சிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி மேலே தண்ணி இருக்கிற சட்டியை வச்சிட வேண்டியது. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஆஃப் பண்ணிட்டு வச்சிட்டோம்னா இன்னும் நான் அடுத்த காமிக்கிறேன். பிரியாணி நல்லா வந்துருக்குங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ அவ்வளோ, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மூடியை போட்டு தண்ணி எடுத்து அப்படி மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம என்ன செய்யலாம், இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள், காளான் பிரியாணி. இந்த பிரியாணியை ஆனியன் ரைத்தா அவிச்ச முட்டையோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ போலன்னு அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த பிரியாணி வந்து 2 பேர் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்டா 2 பேர் சாப்பிட்லாம். 1 டம்ளர் அரிசி மினிமம் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக சாப்பிட்றவங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.